بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய காலத்தில் இரவு தொழுகைக்கு பின்னால் மார்க்கத்தை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹு தாலா நமக்கு ஒரு வாய்ப்பை நல்கி இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இதற்கு முன்னால் நாம் வேறொரு தலைப்பிலே சந்தித்தோம். தற்போது இன்ஷா அல்லாஹ் ஒரு 2 தினங்கள் இன்றும் நாளையும் இன்னும் ஒரு தலைப்பிலே நாம் சில விஷயங்களை கலந்துரையாட இருக்கின்றோம். கணியத்திற்குரியவர்களே, இந்த நம்முடைய தலைப்பு என்பது குடும்ப உறவை பேணுவோம். சரிங்களா? குடும்ப உறவுகள் தொடர்பாக தலைப்பிற்கு செல்வதற்கு முன்னால் நாம் இருக்கக்கூடிய இந்த நாட்கள், இந்த இரவுகள் ஆக முக்கியமான இரவுகள். அல்லாஹு தாலா இந்த இரவுகளை பரக்கத் பொருந்திய இரவுகள் என்று சொல்கிறான். ரமதானுடைய கடைசி 10 இரவுகள் என்பது, அதிலும் குறிப்பாக லைலத்துல் கதிர் என்பது பரக்கத் பொருந்திய இரவு. கணியத்திற்குரியவர்களே, அதை தேடியவர்களாக, அதன் மீது ஆசை வைத்தவர்களாகத்தான் நாம் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவுகள் வந்துவிட்டால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ஷத்த மிஅஸரஹு, தங்கள் கீழாடை இருக்க கட்டிக்கொள்வார்கள். அப்படி என்றால் தங்களுடைய மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபட மாட்டார்கள் இந்த 10 நாட்கள், அதாவது இந்த 10 இரவுகள். இன்னொரு அர்த்தம், ஒரு கடுமையான வேலை செய்வதா இருந்தா கீழாடை இருக்க கட்டுவோம் இல்லையா? அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்துக்காக தங்களுடைய கீழாடை இருக்க கட்டுவார்கள். ஷத்த மிஅஸரஹு வ அஹ்யா லைலஹு, இரவுக்கு உயிர் கொடுப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். இரவுக்கு என்ன செய்வாங்களா? உயிர் கொடுப்பாங்களா? அப்படின்னா என்ன? இரவுக்கு உயிர் கொடுப்பார்கள்னா என்ன அர்த்தம்? இரவு முழுக்க இபாதத் செய்வார்கள். இரவு முழுக்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்து செய்வார்கள். அதே போல வஐகத அஹ்லஹு, தங்களுடைய குடும்பத்தார்களையும் எழுப்பி விடுவார்கள் இபாதத்திற்காக. அப்ப இந்த 10 இரவுகள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற நாட்களில் இல்லாத அளவுக்கு, மற்ற இரவுகளில் இல்லாத அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்த அந்த இரவுகள். காரணம் என்ன? லைலத்துல் கதிர் இந்த இரவுகளில் தான் இருக்கிறது. கடைசி 10 இரவுகளிலே லைலத்துல் கதிரை தேடிக் கொள்ளுங்கள். எப்படிப்பட்டது அந்த லைலத்துல் கதிர்? ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. அப்ப ஒரே ஒரு நைட்டு தான், ஒரு இரவு தான். எதை விட சிறந்ததா? 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. சரிங்களா? அப்ப அந்த ஒரு இரவு கிடைத்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ். சரி, இந்த இரவுல என்ன இபாதத் செய்யணும்? லைலத்துல் கதிரை தேடியவர் என்ன செய்யணும்? தொழுகை, திக்ர், குர்ஆன், வேற துஆ, தௌபா, இஸ்திக்ஃபார், நிறைய சஜிதாக்கள். அதாவது சஜிதா என்பது தொழுகையில. ரைட். அப்ப இப்படி உங்களுடைய உள்ளத்திற்கு இந்த இபாதத்து அந்த இபாதத்து அப்படின்னு தான் இல்லை. உங்களுடைய உள்ளத்திற்கு எந்த இபாதத் சிறந்ததாக, உங்களுக்கு எது லேசாக, அல்லாஹ் உங்களுக்கு எதை விருப்பமானதாக ஆக்கி இருக்கிறானோ அந்த இபாதத்தை அதிகமா செய்யுங்க. உங்களுக்கு எந்த இபாதத்து ரொம்ப பிடிக்குமோ, விருப்பமாக இருக்குமோ, ஒரு சில பேருக்கு அதிகமாக துஆ செய்வது, ஒரு சில பேருக்கு அதிகமாக குர்ஆன் ஓதுவது பிடிக்கும், ஒரு சில பேருக்கு அதிகமாக தொழுவது பிடிக்கும். அப்ப உங்களுடைய உள்ளத்திற்கு எது சலாஹத்தாக நீங்கள் காண்கிறீர்களோ அந்த இபாதத்தை அதிகமாக செய்யுங்கள். சரிங்களா? குறிப்பாக ஒரு துஆவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவுக்கென்று சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. என்ன துஆ? அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. அப்ப லைலத்துல் கத்ர் இரவுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஒரு குறிப்பிட்ட துஆவை சொல்லி கொடுத்திருக்கிறாங்க.
அப்ப அந்த துவாவை அதிகமாக செய்ய வேண்டும். இப்ப நம்ம அல்ஹம்துலில்லாஹ் இரவு தொழுகை தொழுதோம், நிறைய நேரம் சுஜூதில் இருக்கிறோம் இல்லையா? வழக்கமான தொழுகையை விட அதிகமான நேரம் சுஜூது நீட்டிக்கப்படுகிறது அந்த இரவு தொழுகைக்காக. அப்ப என்ன செய்யறது? சுஜூதுல சுபஹான ரப்பியல் அலா 3 தடவை சொல்லிட்டீங்களா, அதிகமா துவா செய்யுங்க. உங்களுடைய துவாவை அதிகப்படுத்துங்கள். அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமாக ஒரு அடியான் இருப்பது எந்த நிலையில? சுஜூதுடைய நிலையில. அப்ப அதிகமாக சுஜூதில் துவா செய்யுங்கள். சரிங்களா? துவாவுக்கென்று தனியாக ஒரு சுஜூது செய்வது பிதாத். துவாவுக்கு ஒரு சில பேர் நீங்க பாத்துக்கலாம், தொழுது முடிச்சுட்டு துவாவுக்காக தனியா ஒரு சஜிதா செய்வாங்க. இது பிதாத், மார்க்கத்துல இல்ல. தொழுகையில் சஜிதாவில் அதிகமாக துவா செய்வது அதுதான் இருக்கு. அப்ப தொழுகையில் சஜிதாவில் அதிகமாக துவா செய்யுங்க. சுபஹான ரப்பியல் ஆலா 3 தடவை சொல்லியாச்சா? என்ன துவாவோ தமிழ்ல உங்களுக்கு என்ன மொழியில் உங்களுக்கு வேண்டுமோ அந்த மொழியில கேளுங்க. சரிங்களா? அதுல இந்த துவாவும் அதிகப்படுத்திக் கொள்ளுங்க. என்ன துவா? அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ பாவங்களை அழிக்க கூடியவன், எங்களுடைய பாவத்தை அழித்து விடு, எங்களுடைய பாவத்தை அழித்து விடு. ஒரு விஷயம் இருக்கு, அல்லாஹ்வுக்கு ஒரு பேருக்கு கஃபூர், இன்னொரு ஒரு பேர் அஃபு. கஃபூர் என்றால் பாவங்களை மன்னிக்க கூடியவன். சரிங்களா? பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும். ஆனால் நம்ம ஏட்டுல அந்த பாவங்கள் இருக்கதான் செய்யும். நன்மை தீமை ஏடுகள்லாம் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி ஒரு தலைப்புல அதெல்லாம் பார்த்த ஞாபகம் இருக்கா? மறுமை தொடர்பான தலைப்புகள்ல ஏடுகள் கொடுக்கப்படும், அதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல. அப்ப அந்த ஏட்டுல நம்முடைய பாவங்கள் எல்லாம் இருக்கும். எல்லாம் மன்னிச்சிருவான், ஆனா ஏட்டுல பாவங்கள் ரெக்கார்ட்ல இருக்கும். ஆனால் அஃபு பாவங்களை அழிக்க கூடியவன், ஏட்ல இருந்து எல்லாம் நீக்கிடுவான், அங்கிருந்து இரேஸ் ஆயிரும். சரிங்களா? அப்ப அந்த நிலைக்கு யாரெல்லாம் நீ பாவங்களை அழிக்க கூடியவன், துடை தெரியக்கூடியவன், எங்களுடைய பாவங்களை துடை தெரிந்து விடு என்று அல்லாஹ்விடத்துல கேட்கக்கூடிய அதிகமான துவா. தௌபாவுக்கான, இஸ்திக்ஃபாருக்கான எவ்வளவு பாவங்கள் நம்முடைய வாழ்வில் நிகழ்ந்திருக்கிறது. அப்ப அதற்கெல்லாம் நாம் பாவ மன்னிப்பு தேட வேண்டிய பல நேரங்களை நம்ம தௌபா செய்யாம இருந்திருப்போம். இந்த இரவுகளை பயன்படுத்துங்க, தௌபாவுல விழுங்க, அல்லாட்ட அழுவுங்க, மன்றாடுங்க. அப்ப அல்லாஹு தாலா இந்த இரவுகளை பயன்படுத்தி லைலத்துல் கதரை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். ஹைர். நம்முடைய தலைப்பு குடும்ப உறவுகளை பேணுவோம். சரிங்களா? நேற்றைய தினமும் இதை ஒட்டிய விஷயமாக தான் ஷேக் தர்வேஸ் ஹஸ்னி அவங்க உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க இல்லையா? என்ன சொன்னாங்க நேற்று? சொன்னதுல 1-2 விஷயங்கள் சொல்லுங்களேன். காலையில சகருக்கு சாப்பிட்டதே ஞாபகம் இல்லை, நேத்து சொன்னதெல்லாம் கேட்டீங்கன்னா என்ன பண்றது? அப்படியா? சொல்லுங்க. ரைட். உற்றார் உணவர்கள் சகோதரர்கள் எல்லாரையும் பேணி நடக்க வேண்டும். தாய் தந்தை. ரைட். வேற ஏதாவது ஹதீஸ்கள், குர்ஆனுடைய வசனங்கள் ஏதாவது சொன்னது ஏதாவது ஞாபகம் இருக்குங்களா? அது ஒரு நிஅமத். உறவுகள் என்பது அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளில் ஒன்று. ரைட். கேள்வி கணக்கு உண்டு. ரைட். வேற? சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, ரைட். அப்ப நம்ம உறவுகள் தொடர்பாக நம்ம பார்க்கும்போது, கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உறவுகளுடைய முக்கியத்துவத்தை புரிவதற்கு நாம ஒவ்வொரு ஜுமாவிலும் ஒவ்வொரு ஹுத்துபாக்களிலும் இந்த ஒரு வசனத்தை நாம் கேட்டிருப்போம். என்ன வசனம்? யா அய்யுஹன்னாஸ், யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. இது ஒவ்வொரு ஹுத்துபால நம்ம கேட்கிறோம் இல்லையா? அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், ஓ மனித சமூகமே, மொத்த மனித சமூகத்தையும் அல்லாஹ் அழைத்து சொல்கிறான், யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அவன் உங்களை ஒரே ஆன்மாவிலிருந்து படைத்தான் இல்லையா? நஃப்ஸு வாஹிதா, ஒரே ஒரு ஆன்மாவிலிருந்து படைத்தான், அதிலிருந்து உங்களை பல்கி பெருக செய்தான் என்று சொல்லக்கூடிய வசனத்தின் தொடர்ச்சியில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், அல் அர்ஹாம், இரத்த உறவுகளை பேணி நடப்பதிலும் நீங்கள் உங்களுடைய இறைவனை என்ன செய்யுங்க? அஞ்சிக் கொள்ளுங்கள். அப்ப அல்லாஹு தஆலா அல் அர்ஹாம், ரஹம் என்றாலே அடிப்படையில
இந்த கருப்பை இருக்கு இல்லையா, இதற்குதான் ரஹம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கருப்பை, தாயினுடைய கருப்பை, அதிலிருந்து வரக்கூடிய அது தொடர்பான விஷயங்கள் வரக்கூடியதுதான் அந்த இரத்த உறவுகள். உறவுகள் என்று வரும்போது அதுல சில வகைகள் இருக்கு, இரத்த உறவுகள், சரிங்களா? அந்த உறவுகள் ரொம்ப அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டியவர்கள். அதற்கு அடுத்த நிலையில் உள்ள உறவுகள் வருவார்கள், சரிங்களா? இரத்த உறவுகள் என்று வரும்போது யார் யாரெல்லாம் வருவாங்க சொல்லுங்க பாப்போம். முதல்ல உம்மா வாப்பா, ரைட், தாய் தந்தை, வேற சகோதரன் சகோதரி, கூட பிறந்தவங்க, மகன் மகள், பிள்ளைகள், தந்தையினுடைய வழியில் உள்ளவர்கள், சரிங்களா? தந்தையினுடைய தந்தை, தந்தையினுடைய சகோதர சகோதரிகள், இப்படி. அடுத்து தாயினுடைய தாய் தந்தையர்கள், தாயினுடைய சகோதரன் சகோதரி, இப்படி உள்ளவர்கள். அதே போல பிள்ளைகளுடைய பிள்ளைகள், பேரன் பேத்தி, இப்படி உள்ளவர்கள். இப்படி இரத்த வழியில் தொடர்பு பட்டவர்கள், சரிங்களா? இவங்க இரத்த உறவுகள் என்று சொல்லப்படுவார்கள். அதற்கு அடுத்த நிலையில் அவங்களுடைய கணவன் மனைவி இப்படி எல்லாம் இருப்பாங்க இல்லையா? இப்ப உதாரணத்துக்கு அம்மா கூட பிறந்தவங்க இருப்பாங்க. யார் அவங்க? இப்ப அம்மாவுடைய அக்கா, பெரியம்மா சொல்லுவாங்க இல்லையா, அவ பெரியம்மா, அவங்களுக்கு ஒரு கணவர் இருந்தாரு அப்படின்னா அவரையும் பெரியப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இவர் இரத்த உறவுல வரமாட்டாரு, ஆனா இவர் அடுத்த நிலையில் உள்ள உறவு, சரிங்களா? அப்ப இரத்த உறவுகள் என்பது இரத்தம் தொடர்பானதாக இருக்கும், அந்த கருப்பை தொடர்பானதாக இருக்கும். அதற்கு அடுத்த நிலையில் இந்த திருமணம் ரீதியாக வரக்கூடிய உறவுகள், அதே போல இரத்த உறவுகளோடு சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் வருவாங்க, ரைட்? அப்ப இதுல ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியவர்கள் இரத்த உறவுகள். இந்த இரத்த உறவுகளை குறித்து நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அது ஒவ்வொரு ஹுத்பாவிலும் ஓதப்படுகிற அந்த வசனம். அப்ப எவ்வளவு முக்கியமான ஒரு வசனம் பாருங்க. இந்த உறவுகளை பேணி வாழ்தல் என்பது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் மிக மிக முக்கியத்துவம் கொடுத்த ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கு அது நம்மகிட்ட ரொம்ப குறைஞ்சு போச்சு. அந்த விஷயத்தை நம்ம கணக்குல எடுக்கிறது இல்லை. பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுறாங்க. ஒரு நபர் வருகிறார், யாருன்னு தெரியாது, நபி என்றால் யாருன்னு தெரியாது, எந்த விஷயங்களும் தெரியாது, என்ன சொல்கிறார் என்று தெரியாது. வந்து கேட்கிறார், நீங்கள் யார் அப்படின்னு கேட்கிறார். நான் நபி சொல்லப்படுகிறது. இவர் இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறார். நீங்கள் யார்? நான் நபி. நபினா யாரு? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நபி என்றால் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ் தஆலா என்னை தூதராக அனுப்பி இருக்கின்றான். அப்ப அந்த நபர் மறுபடியும் கேட்கிறார், எதை கொண்டு உங்களை அனுப்பி இருக்கிறான், நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க மக்களுக்கு என்னதான் சொல்றீங்க அப்படின்னு அவர் கேட்கிறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் அல்லாஹ் என்னை எதை கொண்டு தூதராக அனுப்பி இருக்கிறான் தெரியுமா? நீங்கள் அந்த அபுதுல்லாஹ், அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்க வேண்டும், வலா துஷ்ரிகு பிஹி ஷையா, அவனுக்கு எந்த ஒன்றையும் இணையாக்க கூடாது. அதே போல அடுத்து சொன்னார்கள் என்ன, இந்த ரெண்டு விஷயங்களை சொல்லிட்டு என்ன சொன்னாங்க? அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்கணும், அவனுக்கு இணை வைக்க கூடாது. சொல்லிவிட்டு அடுத்ததாக சொன்னார்கள், உறவுகளை சேர்ந்து வாழ்வதை கொண்டு நான் அனுப்பப்பட்டு இருக்கிறேன். முதல்ல கலிமாவை சொல்லிட்டாங்க, கலிமாவை கொண்டு நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். அதே போல உறவுகளை பேணி நடப்பதை கொண்டும் நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன். அப்ப எங்க முக்கியத்துவப்படுத்துறாங்க பாருங்க. கலிமாவுக்கு அடுத்தபடியாக இஸ்லாம்னா என்ன, ரசூல்னா யாரு என்று கேட்க வந்தவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கலிமாவுக்கு பின்னால் சொன்ன விஷயம் என்ன? உறவுகளை சேர்ந்து வாழ வேண்டும். இது ஒரு கணத்துல, அதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது கிடையாது. பல சந்தர்ப்பங்களில் சொன்ன விஷயம், சஹாபாக்களுடைய மனதில் பதிந்த விஷயம், ஆழ இறங்கிய விஷயம். ஏதோ ஒரு 10 உபதேசங்களோடு 11 உபதேசமாக செய்த விஷயம் கிடையாது, எல்லா தருணங்களிலும். அதனால்தான் ஹெர்குலிஸ் மன்னர் வந்து கேட்கும் போது, அதாவது அபு சுஃபியான் அவங்க எல்லாம் வச்சு கேட்கிறாங்க இல்லையா, அப்ப வச்சு கேட்கும் போது அவர் உங்களிடத்துல என்ன சொல்கிறார்? இரத்த உறவுகளை பேணி வாழ சொல்கிறார். அவர் பல விஷயங்களை சொல்லும் போதும் இரத்த உறவுகளை பேணி வாழ சொல்கிறார் என்ற வார்த்தையும் அவர் சொல்கிறார். அதே போல ஜாபிர் ரதியல்லாஹு அவர்கள் நஜாஷியுடைய மன்னரிடத்திலே பேசும் போதும் உங்களுக்கு உங்களுடைய தூதர் என்ன சொல்கிறார் என்று கேட்கும் போது
அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்க வேண்டும், இணை வைக்க கூடாது, இந்த விஷயங்களா சொல்லிட்டு வரிசையில் என்ன சொல்றாங்க? ரத்த உறவுகளை பேணி வாழ சொல்கிறார், உறவுகளை பேணி நடக்க சொல்கிறார். அப்ப பாருங்க எவ்வளவு ஆழமாக இந்த விஷயத்தை சொல்லி இருந்தால் இது சஹாபாக்களுடைய வாழ்க்கையில பிரதிபலிச்சிருக்கும் இல்லையா? இத்தனைக்கும் முதல் வகி இறங்குகிறது, முதல் வகி இறங்குது. முதல் வகி இறங்கின உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதல் வகி என்னது? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் இல்லையா? ரைட். இறங்கின உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலை எப்படி இருந்துச்சு? கடுமையாக நடுங்கி கொண்டு வர்றாங்க இல்லையா? அந்த நடுங்கி கொண்டு வரக்கூடிய அந்த சமயத்தில் தங்களுடைய மனைவி யார்? அவங்க கதீஜா அம்மையார், கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு போர்வையை போர்த்து விட்டு ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள் என்னை போர்த்துங்கள் என்று சொல்லும் போது அவர்களை ஆறுதல் படுத்துவதற்கு கதீஜா அம்மையார் சொன்ன வார்த்தைகள், அதில் முதலாவது வார்த்தை என்ன தெரியுமா? கல்லா வல்லாஹி லா யுஹ்ஸிகல்லாஹு அபதா, நபியே உங்களை அல்லாஹ் இழிவுபடுத்தி விட மாட்டான். என்ன காரணம் தெரியுமா? இன்னக லதஸிலுர் ரஹீம், நீங்கள் உறவுகளை பேணி நடக்கிறீர்கள். கதீஜா அம்மையார் சொல்றாங்க. அப்ப பாருங்க, உறவுகளை பேணி நடத்தல் என்பது ஜாஹிலிய காலத்திலிருந்து உள்ள ஒரு நல்ல பழக்கங்களில் ஒன்று. அப்ப நீங்கள் உறவுகளை பேணி நடக்கிறீர்கள், அதனால் அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான் என்று கதீஜா அம்மையார் சொல்றாங்க. அதை தொடர்ந்து இன்னும் பல விஷயங்கள் சொல்றாங்க. இன்னக லதஸிலுர் ரஹீம் வ தஹ்மிலுல் கல், நீங்க கஷ்டப்படுபவர்களின் சுமையை சுமக்கிறீர்கள். வ தக்ஸிபுல் மஅதூம், யாரெல்லாம் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ கவலைப்படுகிறார்களோ அவர்களுக்காக நீங்கள் உழைத்துக் கொடுக்கிறீர்கள். இப்படி எல்லாம் பல வார்த்தைகளை சொன்னார்கள். ஆனால் ஆறுதல் படுத்துவதற்கு முதல் வார்த்தையாக அவர்கள் சொன்ன விஷயம், நீங்கள் உறவுகளை பேணி வாழ்கிறீர்கள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இது இஸ்லாமுடைய, நான் இந்த விஷயங்கள் குர்ஆன் வசனம் ஒண்ணு சொன்னேன். என்ன சொன்னேன் சொல்லுங்க பாப்போம்? குத்துபாவுல ஓதப்படக்கூடிய வசனம் சொன்னமா? நீங்கள் உறவுகளை பேணி நடப்பதை அஞ்சிக் கொள்ளுங்கள். ரைட். அந்த மாதிரி சில சம்பவங்கள் சொன்னேன். ஒரு மனிதர் இஸ்லாத்தை குறித்து கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? கலிமாவை சொல்லிட்டு உறவை பேணுவதற்காக அனுப்பப்பட்டுள்ளேன்னு சொன்னாங்க. அதே போல ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நஜ்ஜாஷி மன்னருக்கு முன்னால் உறவை பேணி நடக்க சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு கட்டளையிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதே போல கதீஜா அம்மையார் நீங்கள் உறவை பேணி நடக்கிறீங்கன்னு சொன்னாங்க. அப்ப இந்த விஷயங்கள்லாம் நமக்கு என்ன உணர்த்துதுன்னா, உறவை பேணி நடத்தல் என்பது இஸ்லாமுடைய அடிப்படை விஷயங்கள்ல ஒண்ணு, ஏதோ மேலதிகமான விஷயங்கள்ல உள்ளது அல்ல. இஸ்லாத்துடைய அடிப்படை பேஸ்மெண்டான விஷயங்கள்ல ஒண்ணுதான் இந்த உறவை பேணி நடத்தல் என்பது. இதை நாம் புரிந்து கொள்ளணும். இந்த முக்கியத்துவத்தை முதல்ல நம்ம உணரணும். உறவுகளை பேணி நடத்தல் என்பது ஏதோ நஃபிலான விஷயங்கள், நஃபிலான விஷயங்கள், அதிகப்படியாக செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படியா இல்ல வாஜிபா கட்டாயமா? நஃபிலா வாஜிபா? வாஜிப், கட்டாயம். உறவுகளை பேணி நடத்தல் என்பது வாஜிப், கட்டாயம். அப்ப அத முதல்ல அந்த முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ரைட். சரி, பேணி நடந்தால் என்ன கிடைக்கும்? உறவுகளை பேணி நடந்தா என்ன கிடைக்கும் சொல்லுங்க? மாஷா அல்லாஹ், ஆயுள் நீட்டிக்கப்படும். ரைட். வேற? உறவுகளை பேணி நடந்தால் என்ன கிடைக்கும்? பரக்கத் கிடைக்கும். ரைட். சொர்க்கம் கிடைக்கும். மாஷா அல்லாஹ். பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மன் அஹப்ப அன் யப்ஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ யுன்ஸஅ லஹு ஃபீ அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார் ஒருவர் தனது யுப்ஸது லஹு ஃபீ ரிஸ்கிஹி, தன்னுடைய ரிஸ்க் வாழ்வாதாரம் விசாலமாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ, தன்னுடைய ஆயுள் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ, ஃபல்யஸில் ரஹிமஹு, அவர் உறவை பேணி வாழட்டும். அப்ப நம்ம ரிஸ்க்ல பரக்கத்து வேணும்னு நினைக்கிறோமா? இன்னைக்கு பாருங்க, நிறைய பேருக்கு நிறைய சம்பாதிக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ், பொருளாதாரம் நிறைய இருக்கு, ஆனா வாழ்க்கையில பரக்கத்து இல்லாம உணர்றாங்க இல்லையா? பொருளாதாரம் நிறைய முறையில வருது, ஆனா வாழ்க்கையில பரக்கத்தில்லை என்ற விஷயம்தான் நமக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறது. அப்ப இதற்கு ஒரு முக்கியமான காரணம், பொருளாதாரம் வருகிறது, ஆனால் நீங்கள் உறவுகளை பேணி வாழ்வதில்லை.
அப்ப உங்களுக்கு ரிஸ்கில பரக்கத்து வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? வாழ்வாதாரம் ரிஸ்க் என்பது சாப்பாடு மட்டுமல்ல, அத்தனையும் ரிஸ்க். உணவு, உடை, இருப்பிடம், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனைக்கு பேரும் என்னதான்? ரிஸ்க் தான். நம்ம வாழ்வாதாரம், அதனால தமிழ்ல சொல்லுவோம் வாழ்வாதாரம்னு சொல்லுவாங்க. வாழ்வதற்கு தேவையான அத்தனையும் ரிஸ்க். அந்த ரிஸ்கில் விசாலம் வேண்டும் என்றால் என்ன செய்யணுமா? என்ன செய்யணுமா? உறவை பேணி வாழணும். அதை விட்டுட்டு நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் என்ன விஷயங்கள் வந்துட்டாலும் பரக்கத்தை நாம் உணர முடியாது, விசாலத்தை நாம் உணர முடியாது. அப்ப நாம் உறவுகளை பேணி வாழ்ந்தால் ரிஸ்கிலே பரக்கத்து கிடைக்கும். சரிங்களா? அதே போல ஆயுள் நீட்டிக்கப்படுவது, இதற்கும் உறவுகளை பேணி நடத்தல் என்பது ஒரு முக்கியமான காரணமாக உள்ளது. கண்ணியத்திற்குரியவர்கள், இந்த உறவுகள் என்பது, அதிலும் குறிப்பாக இரத்த உறவுகள் என்பது நாம சூஸ் பண்ணதா அல்லாஹ் சூஸ் பண்ணதா? அல்லாஹ் சூஸ் பண்ணது. புரியுதுங்களா? எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தன்னுடைய நபியாக தேர்ந்தெடுத்தானோ, எப்படி பல ஊர்கள் இருந்தும் அல்லாஹ் மக்காவை தேர்ந்தெடுத்தானோ, எப்படி பல நாட்கள் இருந்தும் பல மாதங்கள் இருந்தும் அல்லாஹ் ரமலானை தேர்ந்தெடுத்தானோ, இப்படி அல்லாஹ்வுக்கு என்று சில தேர்ந்தெடுப்பு உள்ளது. அல்லாஹ் சூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் உள்ளது. அந்த மாதிரி அல்லாஹ் நமக்கு தேர்ந்தெடுத்த விஷயங்கள் நம்முடைய உறவுகள். இவர் தான் என்னுடைய வாப்பாவா இருக்கணும், இவர் தான் என்னுடைய அண்ணனா இருக்கணும், இவர் தான் என்னுடைய அக்காவா இருக்கணும், தங்கச்சியா இருக்கணும் அப்படின்னு நான் சூஸ் பண்ணனா? யார் தேர்ந்தெடுத்தா? அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அப்ப இது அல்லாஹ்வுடைய தேர்ந்தெடுப்பு. நம்முடைய இரத்த உறவுகள் என்பது அல்லாஹ்வுடைய தேர்ந்தெடுப்பு. அந்த தேர்ந்தெடுப்புடைய விஷயத்தில் அல்லாஹ் நமக்கு சூஸ் பண்ண விஷயத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது? தவறளிக்க கூடாது. அல்லாஹ் நமக்கு சூஸ் பண்ண விஷயத்துல நாம பொடுபோக்காக இருந்து விடக்கூடாது. அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா உறவை எல்லாத்தையும் அல்லாஹ் படைப்பினங்களை படைச்சா இல்லையா? படைப்பினங்களை படைத்து முடித்த பின்னால் இந்த உறவு ரஹீம் இது இருக்கு இல்லையா, இது என்ன செஞ்சனா காமத்திர் ரஹீமு ஃபஅஹதத் பிஹக்விர் ரஹ்மான். ரத்த உறவு எழுந்திருச்சு. அல்லாஹ் எல்லாத்தையும் படைச்சிட்டான். ரத்த உறவு எழுந்தது. எழுந்து அல்லாஹ்வுடைய அர்ஷை பிடித்துக் கொண்டது. அல்லாஹ்வுடைய அர்ஷை பிடித்துக் கொண்டது. அதற்கு ஃபகால லஹா மா, அல்லாஹ் சொன்னா விடு, என்ன உன் பிரச்சனை, எதற்காக நீ அர்ஷை பிடித்துக் கொண்டு நிற்கிறாய் என்று அல்லாஹ் கேட்டான். அப்ப அந்த இரத்த உறவு சொல்லுது, காலத் ஹாதா மகாமுல் ஆஇது பிக மினல் காத்திஅ. யா அல்லாஹ், என்னை துண்டித்து வாழ்வனை பற்றி நான் உன்னிடத்திலே முறையிடுகிறேன். யா அல்லாஹ், இரத்த உறவு என்ன நீ படைச்சிட்ட. இரத்த உறவு என்பது அல்லாஹ் படைத்த ஒரு படைப்பு. சரிங்களா? என்ன நீ படைச்சிட்ட, என்னை துண்டித்து வாழ்பவனை பற்றி நான் உன்னிடத்திலே முறையிடுகிறேன். கால அலா தர்தீன அன் அஸில மின் வஸலிக் வ அக்தா மன் கதாக். யார் உன்னை சேர்த்து வாழ்றாங்களோ அவர்களை நான் சேர்த்துக் கொள்வதும், யார் உன்னை வெட்டி விடுகிறார்களோ அவர்களை நான் வெட்டி விடுவதும் உனக்கு போதுமானதாக இல்லையா என்று அல்லாஹ் கேட்டான். ரத்த உறவு பிடிச்சிட்டு நின்றுச்சு இல்லையா? எங்க நின்னுச்சு? ரத்த உறவு எதை பிடித்து நின்னுச்சு? அரசு. நடுவுல கேள்வி கேட்பேன், எதுக்காக? தூங்கிடக்கூடாது என்பதற்கா. சரிங்களா? அதனால கொஞ்சம் கவனிங்க இன்ஷா அல்லாஹ். ரைட். அப்ப அல்லாஹ்வுடைய அர்ஷை பிடித்து நின்று கொண்டது ரத்த உறவு. அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சான்? அது நான் என்னை வெட்டுவதை விட்டு நான் உன்னை முறையிடுகிறேன் என்று கேட்கும் போது அல்லாஹ் சொன்னா, உன்னை சேர்ந்து வாழ்பவர்களை நான் சேர்த்துக் கொள்வேன், உன்னை வெட்டி விடுபவர்களை நான் வெட்டி விடுவேன் என்று அல்லாஹ் சொன்னான். இது உனக்கு பொருத்தமானதாக இல்லையா என்று அல்லாஹ் கேட்டான். அப்போது அந்த இரத்த உறவு சொன்னது, காலத் பலா யா ரப், இது போதுமானது யா அல்லாஹ், போதுமானது என்று சொன்னது. அப்ப கண்ணியத்திற்குரியவர்கள், இந்த இரத்த உறவு என்பது அல்லாஹ்வுடைய அர்ஷை பிடித்துக் கொண்டு முறையிட்டது. அதனால்தான் சொன்னாங்க, சஹீஹ் புகாரிலே வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ், லா யத்குலுல் ஜன்னத காத்திஉன். லா யத்குலுல் ஜன்னத காத்திஉன். ஜன்னத், ஜன்னத்னா என்னது? சொர்க்கம். ரைட்? காத்திஉன்னா துண்டிப்பவன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யார் இரத்த உறவை துண்டிப்பானோ அவன் சொர்க்கம் நுழைய முடியாது. அவன் சொர்க்கம் நுழைய முடியாது. இரத்த உறவை துண்டிப்பவன் சொர்க்கம் நுழைய முடியாது. சரி, ஒரு முஸ்லிம் என்றாவது ஒரு நாள் சொர்க்கம் நுழைஞ்சிடலாமா? முடியாதா? கட்டாயமா முடியும் இன்ஷா அல்லாஹ். ஏன்? அவர்கிட்ட என்ன இருக்கு? கலிமா இருக்கு இல்லையா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா இருக்கு. அப்ப ஒரு முஸ்லிம் சொர்க்கம் நுழைந்து விடலாம். ஆனா இங்க நபி என்ன சொல்றாங்க?
லா எதுகுலுல் ஜன்னத காத்திவுன், ரத்த உறவை துண்டிப்பவன் சொர்க்கம் நுழைய முடியாது. அப்ப முஸ்லிம்கள்ல ரத்த உறவை முறிக்கக்கூடியவங்களும் இருப்பாங்களா இல்லையா? அப்ப சொர்க்கம் நுழைய முடியாதுன்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் ஈமானோட வாழ்றாரு, முஸ்லிம் தான், ஆனா ரத்த உறவை முறிக்கிறாரு. ஆனா நபி இங்க என்ன சொல்றாங்க? ரத்த உறவை முறிப்பவன் சொர்க்கம் நுழைய முடியாதுன்னு சொல்றாங்க. அப்பனா என்ன அர்த்தம்? வெளிப்படையான அர்த்தம் பார்த்தா காஃபிர். ஆனா காஃபிர்னு சொல்ல முடியாது. ரத்த உறவை முறித்து வாழ்வது பெரும்பாவம். சரிங்களா? அல் கபாயிரில் வரக்கூடியது, பெரும் பாவங்களில் ஒன்று. சரிங்களா? அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் என்றால், முஸ்லிம்கள்ல பாவம் செஞ்சவங்களும் இருப்பாங்கல்ல, அல்லாஹ் தான் நாடினால் தான் நாடுபவர்களுக்கு பாவத்தை உடனே மன்னிச்சுட்டு மறுமையில் அல்லாஹ் எழுப்புவான்ல, பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விட்டு டைரக்டா எங்க போட்டுருவான்? சொர்க்கத்துல போட்டுருவான். டைரக்டா எங்க போட்டுருவான்? சொர்க்கத்துல போட்டுருவான். ஆனா இரத்த உறவை துண்டித்து வாழ்ந்த பாவத்தை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? மன்னிக்க மாட்டான். அதற்குண்டான தண்டனையை நரகத்தில் அனுபவித்த பின் தான் எங்க போக முடியும்? சொர்க்கத்துக்கு போக முடியும். உலமாக்கள் இந்த ஹதீஸுக்கு இப்படி ஒரு விளக்கத்தை சொல்றாங்க. லா எதுகுல் ஜன்னத காத்திவுன் என்றால் இந்த ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள் உலமாக்கள். என்ன விளக்கம்? இரத்த உறவை துண்டித்து வாழ்ந்த பாவத்துக்கு தண்டனையை அனுபவிச்ச பின்னாடிதான் எங்க போக முடியுமா? சொர்க்கத்துக்கு போக முடியும். ஏன் ரத்த உறவு எங்க வந்து நிக்கும்? நம்ம மறுமை தொடர்பான அந்த செய்திகளை பார்த்த ஞாபகம் இருக்க. ரத்த உறவு மறுமையில எங்க வந்து நிக்கும்? சிராத்துட சைட்ல வந்து நிக்கும். சிராத்துல ஒரு பக்கம் அமானிதமும் இன்னொரு பக்கம் ரத்த உறவும் வந்து நிக்கும். பிடிச்சு இழுக்கும். அப்ப ரத்த உறவில் குறை செய்து விட்டால் நரகத்தில் அந்த தண்டனையை அனுபவித்த பின்னால் தான் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் என்று உலமாக்கள் தப்சீர் செய்கிறாங்க. நரகத்துடைய ஒரு கணமா தாங்க முடியுமா? முடியாது. அப்ப ரத்த உறவை துண்டித்தால் தண்டனையை அனுபவிச்சாதான் சொர்க்கம்னா அப்ப எவ்வளவு முக்கியமான விஷயம் ரத்த உறவை பேணி வாழ்வது. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இந்த விஷயத்தில் பயந்து கொள்ள வேண்டும். சஹீஹ் புகாரிலே வரக்கூடிய ஹதீஸ். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப ரத்த உறவுன்னு வரும்போது நம்முடைய மைண்ட் செட் என்ன அப்படின்னா, நாங்க யார் உறவையும் துண்டிக்கலைங்க, நாங்க யார்கிட்டையும் சண்டை போடல, யார்கிட்டையும் பிரச்சனை பண்ணல, வம்புக்கு போல, நம்மளா இருக்கோம், அல்லான்னு இருக்கிறோம். அவங்க பேசும்போது நம்மளும் பேசுறோம், அவங்க வரும்போது நம்மளும் வர்றோம். இப்படிதான் நம்ம இருக்கிறோம். யாரையும் நாங்க வேணுக்குன்னு என்ன செய்யல, துண்டிச்சு வாழல. நாங்க சண்டை போட்டு இவங்கிட்ட பேச மாட்டேன், அப்படி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். என் மூஞ்சிலே முழிக்க கூடாது, ஜனாசாவுக்கு வரக்கூடாது, மௌத்துக்கு வரக்கூடாது. இப்படி இருக்கிறது ரொம்ப பெரிய டேஞ்சர். இது ஆகப்பெரிய டேஞ்சர். இது அந்த காத்திவுன் என்ற இதுக்குள்ள அப்படி அடிப்படையிலே வந்துரும். ரத்த உறவை முறிப்பவர் என்ற அடிப்படையிலே வந்துரும். பாருங்க, சொந்த பிள்ளையா இருப்பாங்க, இல்ல சொந்த வாப்பாவா இருப்பாரு, இல்ல சொந்த சகோதரனா இருப்பான், சகோதரியா இருப்பா, ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கும், மவுத்து வரையும் நான் மூஞ்சில முழிக்க மாட்டேன், என் ஜனாசாவுக்கு கூட வரக்கூடாது, அந்த அந்த வீட்டு வாசல்ல கூட நான் மிதிக்க மாட்டேன். எத்தனை பேர் சொல்லி இருக்கிறாங்க? அந்த வீட்டு வாசல கூட நான் மிதிக்க மாட்டேன், முகத்துல முழிக்க மாட்டேன், மவுத்து வரையும் பேச மாட்டேன், ஜனாசாவுக்கு வரக்கூடாது. அல்லாஹு அக்பர். இது ஒரு முஸ்லிம் பேசுற பேச்சா இது? அப்ப இந்த ஹதீஸ்கள், இந்த குர்ஆன் வசனங்கள், இவ்வளவு அடிப்படையான விஷயங்கள்லாம் என்ன செய்யறது? அதுல இது அடிப்படை, இது துடை தெரியப்பட வேண்டிய ஒரு குணம். இது இருக்கவே கூடாது ஒரு முஸ்லிம்கிட்ட. ஆனா பெரும்பாலானவங்க எப்படின்னா அந்த நிலையில இருக்க மாட்டாங்க. யாரையும் நாங்க துண்டிச்சு வாழலங்க, யார்கிட்டையும் நாங்க சண்டைக்கு போலங்க, ஆனா வந்தா பேசுவோம், அவங்களா கூப்பிட்டா பேசுவோம், இந்த மாதிரி இருந்துட்டு போறோம், பட்டும் படாம இந்த மாதிரி அப்படியே இருந்துட்டு போயிருவோம், இப்படின்னு இருக்கிறாங்க இல்லையா? இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லைஸல் வாசிலு பில் முகாஃபி, பதிலுக்கு பதில் உறவாடுபவன் இரத்த உறவை சேர்ந்து நடப்பவன் அல்ல. பதிலுக்கு பதில் உறவாடுவன்னா அவங்க வந்தா நாங்க போவோம், அவங்க கொடுத்தா நாங்க கொடுப்போம், அவங்க வீட்டுக்கு வந்தா நாங்க அவங்க வீட்டுக்கு போவோம், அவங்க நிக்காவை கூப்பிட்டா நாங்க நிக்காவை கூப்பிடுவோம், அவங்க மௌத்துக்கு சொன்னா நாங்க மௌத்துக்கு சொல்லுவோம், அவங்க தந்தா நாங்க தருவோம். இப்படி இருப்பவர் இரத்த உறவை பேணுபவர் அல்ல.
இது உறவை பேணுதல் அல்ல. இது எல்லாரும் செஞ்சுட்டு போவாங்களே, இதுக்கு ரத்த உறவா இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? சாதாரணமா ஒரு நண்பராக இருந்தாலே இந்த விஷயங்கள்லாம் அவர் கொடுத்தா நம்ம கொடுக்க போறோம், அவர் கூப்பிட்டா நம்ம போக போறோம். இது எல்லாரும் செஞ்சுட்டு போவாங்களே, இது உறவை பேணுதல் அல்ல. உறவை பேணுதல் என்பது இது அல்ல. வலாக்கின்னல் வாசிலுல்லதி இதா கதஅத் ரஹிமுஹு வஸலஹா. உறவை பேணுதல்னா என்ன தெரியுமா? அவர் துண்டித்தாலும் நான் பேணுவேன் என்று இருக்கு இல்லையா, அதுதான் உறவை பேணுதல். அவர் வராட்டியும் நான் போவேன், அவர் நிக்காக சொல்லாட்டியும் நான் சொல்லுவேன், அவர் மௌத்துக்கு சொல்லாட்டியும் நான் சொல்லுவேன், அவர் கொடுக்காவிட்டாலும் நான் கொடுப்பேன், அவர் ஒரு அன்பளிப்பு தராவிட்டாலும் நான் தருவேன். இப்படி இருப்பதுதான் என்னது? சிலத்துர் ரஹ்ம். இதுதான் ரத்த உறவை பேணி வாழ்தல். அவங்க வந்தா நான் போவேன், அவங்க கூப்பிட்டா நான், இது ரத்த உறவை பேணுதல் அல்ல. இது இது எல்லாரும் செஞ்சுட்டு போலாம், இது எல்லாரும் செய்து விட்டு போலாம். அப்ப இப்படி உறவை பேணுதல் என்பது நம்மிடத்திலே இருக்க வேண்டும். இப்படி ஒரு கட்டத்துல இப்படி இருக்கிறது இல்லையா, நான் உண்டு, என் வேலை உண்டுங்க, என் குடும்பம் உண்டுங்க, உறவுகளாது அவங்களாம் இருக்கிறாங்க, எப்பயாவது ஒரு இதுக்கு பேசிக்கிடுவோம், வந்தா எங்கேயாவது பார்த்தா பேசுவோம். இதுவும் ரத்த உறவை துண்டிப்பதில் தான் வரும். ஒன்னு இருக்கு அடிப்படையிலே துண்டித்து விடுவது, பேச மாட்டேன், வர மாட்டேன், போக மாட்டேன், இந்த அடிப்படையிலே துண்டிப்பது. ஆனால் வந்தா வருவோம், பேசினா பேசுவோம், பார்த்தா பேசுவோம், இது இருக்கு இல்லையா, இதுவும் துண்டிப்பதில் தான் வரும். இதுவும் ரத்த உறவை துண்டிப்பது தான். அப்ப அவங்க வராட்டி நம்ம போகணும், அவங்க பேசாட்டி நம்ம பேசணும், அவங்க கூப்பிடாட்டி நம்ம கூப்பிடணும். இதுதான் ரத்த உறவை பேணுதல் என்பது, குடும்ப உறவை பேணுதல் என்பது. சரிங்களா? அப்ப இந்த அடிப்படையில் நாம் உறவுகளை பேணுதல் என்பதை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப கணியத்திற்குரியவர்களே, இப்ப உறவுகள் என்று வந்து விட்டாலே அடிப்படையில் ஒரு விஷயத்தை ஏன் இஸ்லாம் இவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்குது? ஏன் இவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்குதுன்னா, குடும்பம் என்பது ஒரு சமூகத்தின், இன்னும் சொன்ன போனா துன்யாவினுடைய அடிப்படைகள் ஒன்று. குடும்பம்னு ஒண்ணு இல்லைன்னு வைங்களேன், குடும்ப உறவுன்னு ஒண்ணு இல்லைன்னு வைங்களேன், துன்யா நாசமா போயிடும். இதுதான் நம்ம வெஸ்டர்ன்ல பாக்குறோம் இல்லையா? குடும்ப உறவு என்று ஒண்ணு இல்லைன்னு வைங்களேன், இன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், ஓடுறோம், எவ்வளவு விஷயங்கள் நம்ம செய்யறோம். எதனால? நமக்கு ஒரு குடும்பம் இருக்கு, நம்மளை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு. அப்ப ஒரு குடும்பம் என்று இருக்கும் போதுதான் ஒரு தாய், ஒரு தந்தை, ஒரு பிள்ளை, ஒரு சகோதரன், ஒரு சகோதரி என்று இருக்கும் போதுதான் ஒரு மனிதனுக்கு மன ரீதியான, ஏன்னா மனிதன் என்பவன் சமூகத்தோடு இணைந்து வாழக்கூடியவன் தான் மனிதன். அப்படிதான் அல்லாஹ் மனிதனை இயல்பாக படைச்சிருக்கான். நம்ம நேச்சரே அப்படிதான், ஒரு இணைந்து வாழக்கூடிய நேச்சர்ல தான் நம்மளை படைச்சிருக்கான். ஒரு தனி மரமா யார்கிட்டையும் பேச மாட்டேன், ஏதோ ஒரு மூலையில இருந்துக்கிறேன், இந்த மாதிரி அல்லாஹ் நம்மளை படைக்கல. அப்ப எல்லோரோடையும் கலந்து நாம் பழகி பேசி இப்படி இருக்கும் போதுதான் ஒரு மனிதன் நடுநிலையான மனிதனாக இருக்க முடியும். அதாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஷிர்க்கு, அந்த ஷிர்க்கான விஷயங்களை தவிர்த்துக்கோங்க, மற்ற விஷயங்களை சேர்ந்து நடந்துக்கோங்க. சரிங்களா? ஹராமான ஷிர்க்கான பிதஅத்தான விஷயங்கள்ல தவிர்த்துக்கோங்க, மற்ற விஷயங்கள்ல சேர்ந்து நடந்துக்கோங்க, அவ்வளவுதான். சரிங்களா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி, ஒரு மனைவி இருக்கிறாங்க, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா நினைக்கிறேன். அவங்க முஸ்லிம் ஆயிட்டாங்க, தாய் முஸ்லிம் ஆகல, காஃபிர். நம்ம முஸ்லிமாக இருக்கக்கூடிய சில பிதாத்துகளை செய்யக்கூடிய அந்த உறவுகளை பத்தி பேசுறோம் இல்லையா, ஆனால் தாய் காஃபிரா இருக்கிறாங்க. அப்ப தாய் வரும்போது அவங்க கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தாய் வந்திருக்கிறாள், நான் அவரோடு எப்படி நடந்து கொள்வது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சிலி உம்முக், உன்னுடைய தாயை நீ சேர்ந்து நடந்து கொள், நீ உன்னுடைய தாயுடைய உறவை நீ பேணிக்கொள் என்று சொன்னாங்க. அப்ப என்னதான் இருந்தாலும் ஷிர்க் செய்யறாங்க, பிதஅத் செய்யறாங்க, மற்ற காரியங்களை ஈடுபடுகிறாங்க என்றா அந்த விஷயங்கள்ல நம்ம சேர்ந்துடக்கூடாது. ஷிர்க்லயோ பிதஅத்திலேயோ ஹராமான விஷயங்களையும் சேர்ந்து விடக்கூடாது. ஆனால் மற்ற குடும்ப ரீதியான விஷயங்களில், வருவதிலும் போவதிலும் அழைப்பதிலும் மற்ற விஷயங்கள்ல நாம கண்டிப்பாக சேர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். ரைட்? சரிங்களா? சரி, அப்ப பாருங்க, இந்த இரத்த உறவுகள் என்று வரும்போதே, குடும்ப உறவுகள் என்று வரும்போது, குடும்பம் ஒரு சமூகத்தினுடைய அடிப்படை. குடும்பம் இல்லைன்னா சமூகம் நாசமாயிரும், குடும்பம் இல்லைன்னா அந்த ஜெனரேஷன் நாசமாயிரும், அந்த ஊர் நாசமாகும். அப்ப ஒருத்தர் பேச்சுலர் இருக்காருன்னு வைங்களேன்,
அவருக்கு அதிகபட்சம் என்ன தேவை இருக்கும்? தங்குறதுக்கு ஒரு ரூமு, சாப்பிடுறதுக்கு 3 வேளை சாப்பாடு, இது இருந்தா போதும்பா. இப்படி இருக்கும் போது என்ன ஆகும்? மனிதனுக்கு இயற்கையான தேவை என்று அல்லாஹ் ஒரு எப்படி பசி தூக்கம் அப்படி அல்லாஹ் தஆலா காம இச்சையும் இயற்கையா அல்லாஹ் வச்சிருக்கிறான். அப்ப பசி தூக்கம் இந்த விஷயங்கள் பூர்த்தியாகும், ஆனால் காம இச்சை பூர்த்தி ஆகாது. அதற்கு அவர் என்ன செய்வார்? தவறான வழிகளை நாடி செல்வார், தவறான வழிகளை தேடி போவார். அப்ப போகும்போது சமூகத்தில் விபச்சாரம் பெருகும். சமூகத்துல இன்னைக்கு அதான் பாக்குறோம் இல்லையா? வெஸ்டர்ன் கண்ட்ரி என்ன சொல்ல, நம்ம சென்னையில அவ்வளவு விஷயங்கள் நடந்தேறி கொண்டிருக்கிறது. சென்னையில அத்தனை விஷயங்கள் நடந்தேறி கொண்டிருக்கிறது. இந்த ஐடி இது போன்ற விஷயங்கள்லாம் நிறைய வந்த பின்னாடி அவ்வளவு விஷயங்கள், ஹராமான விபச்சாரமான விஷயங்கள் அவ்வளவு நடந்தேறி கொண்டிருக்கிறது. லிவிங் டுகெதர், ஏன்னா கொஞ்ச நாளைக்கு சேர்ந்து வாழ்வாங்களாம், அப்புறம் பிரிஞ்சு போயிடுவாங்களாம். என்ன ஜினாவுல ஈடுபட்டு விபச்சாரத்தை ஈடுபட்டு என்னென்ன பேர்களோ, என்னென்ன புதுசு புதுசா அவ்வளவு பேர் சொல்றாங்க, என்னென்ன பல விஷயங்கள் இருக்கு. அப்ப குடும்பம் என்று ஒன்று இல்லை என்றால் சமூகம் நாசமாகும். அப்ப குடும்பம் என்பது அடிப்படை, அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்த அடிப்படை. அப்ப இந்த குடும்பம் என்று வரும்போது அதனாலதான் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குது இஸ்லாம். குடும்ப உறவுகளுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம்? ஏன் குடும்ப உறவு என்று இருந்தாலும் சமூகம் சமூகமாக இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நிம்மதியாக வாழ முடியும், வேலைகள் நடைபெறும். ஒருத்தர் பேச்சுலரா இருந்தாருன்னா அவரு இது போதும்பா அப்படின்னு போயிடுவாரு. ஒரு சின்ன ஒரு ஷீட்டு போட்ட இடம் இருந்தா கூட போதும், எந்த வேலையும் சமூகத்தில் நடைபெறாது. அப்ப குடும்பம் ஒன்று இருக்கும் போதுதான் மனிதன் அடுத்தடுத்த விஷயங்களை தேடி போவான், அவனுடைய சமூகம் ரன் ஆகும், துனியா ரன் ஆகும். அப்ப ஏன் குடும்ப உறவுகளுக்கு அல்லாஹ் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறான்? இந்த துனியாவோட ரன்னிங்ல இதுக்கு ஒரு முக்கியமான பார்ட் இருக்கு, குடும்ப உறவுகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்கு, சரிங்களா? அப்ப குடும்பம் என்பது அடிப்படை, சமூகத்தின் அடிப்படை. அப்ப அதனாலதான் அல்லாஹ்வும் ரசூலும் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப குடும்ப உறவுகளை சேர்ந்து வாழும் போது இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்ததற்குண்டான காரணம், அதுல பிரச்சனை வர்றதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்கு. சேர்ந்து வாழணும், ரத்த உறவு சேர்ந்து வாழணும், ரத்த உறவு வெட்டக்கூடாது, ரத்த உறவு முறிக்க கூடாது, சொர்க்கம் செல்ல முடியாது, இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து சொன்னதுக்குண்டான காரணம் என்ன அப்படின்னா, அதுல விரிசல் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்கு. கரெக்டுங்களா? ஒரு சகோதரன் சகோதரிக்கு மத்தியில, ஒரு குடும்ப உறவுகளுக்கு மத்தியில விரிசல் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்ப முதல்ல நாம புரிஞ்சுக்கிறணும், அதனாலதான் மார்க்கம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது என்று சேர்ந்து வாழ்றதுல. எப்படின்னா, பல நேரங்கள்ல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பழகணும், பல நேரங்கள்ல அட்ஜஸ்ட் பண்ணி பழகணும். ஒரு 75% அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வருவோம் போவோம், அவங்க வருவாங்க போவாங்க, இப்படி போயிருன்னு வைங்களேன். 25% கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு பிரச்சனை இருந்தே தான் தீரும். குடும்ப உறவுகள் என்று வரும்போது பிரச்சனைகள் என்பது வரத்தான் செய்யும். அந்த 25%ல உடைஞ்சிட்டோம்னு வைங்களேன், உறவு விரிசல் ஆயிரும். அப்ப அந்த 25% அட்ஜஸ்ட் பண்ணி போறதுலதான் சிலத்துர் ரஹ்ம் இருக்கு. குடும்ப உறவை பேணி வாழுதல் என்பது இருக்கிறது. அதுல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணல அப்படின்னா இந்த குர்ஆன் வசனங்களும் ஹதீஸ்களும் நம்ம இடத்துல யதார்த்தத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்று அர்த்தம். அப்ப கஷ்டம்தான், குடும்ப உறவுகளை சேர்ந்து வாழ்வது கஷ்டம்தான். அண்ணனா ஒரு சில பிரச்சனைகள் பண்ணதான் செய்வாரு, தம்பினா ஒரு சில பிரச்சனைகள் பண்ணதான் செய்வாரு, தாய் தந்தை என்றால் ஒரு சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், பிள்ளை என்றால் பிள்ளை இடத்திலிருந்து ஒரு சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அத்தனையும் சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணி போறதுலதான் அந்த சேர்ந்து வாழ்தல் என்பது இருக்கிறது. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னா உடஞ்சு போயிடும். இதுல பல நேரங்கள்ல நாம எடுத்துக்கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் கண்டுகொள்ளாமை. கேர் பண்ணாம விடுறது. என்ன அதாவது கேர் பண்ணா அவங்களே கேர் பண்ணாம விடுறது இல்ல, அவங்க சொல்ற விஷயத்தை கேர் பண்ணாம விடுறது. டக்குன்னு ஒரு வார்த்தையை விட்டுருவாங்க, அதை உடனே பிடிச்சுக்க கூடாது. உடனே அதை பிடிச்சு தூக்கி என்ன பார்த்து இப்படி பேசிட்டியா, என்ன நான் பார்த்து வளர்த்த பையன் நீ, நான் பார்த்து உனக்கு அத்தனை விஷயங்களை செஞ்சுட்டேன், என்ன பார்த்து இவ்வளவு இந்த வார்த்தையை சொல்லிட்டியா, விட்டுருங்க, டோன்ட் கேர். அது பெருசா எடுத்துக்கிறாதீங்க. அது பல நேரங்கள்ல உறவை சேர்ந்து வாழ்வதற்கு இது ஒரு முக்கியமான அடிப்படை. அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தையோ அல்லது ஒரு விஷயம் ஏதோ ஒண்ணு டப்புன்னு ஒரு விஷயத்த செஞ்சிருப்பாங்க, 4 பேருக்கு ஒரு தாவத்துக்கு சொல்லியிருப்பாங்க, வலிமாக்கு சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு சொல்லாம விட்டுருப்பாங்க. உடனே என்ன செய்யறது? எனக்கு சொல்லலையா,
நான் அவ்வளவு செஞ்சிருக்கிறேன், குடும்பத்துக்காக அவ்வளவு பாடுபட்டிருக்கேன், அவனுக்கு நான் என்னெல்லாம் செஞ்சேன் தெரியுமா, ஆனா எனக்கு இந்த வலிமாக்கு சொல்லாம விட்டான் பத்தியா, இனி நான் பேச மாட்டேன், கொல்ல மாட்டேன். வேணாம், விட்டுருங்க. ஏன்? அப்ப பல நேரங்கள்ல நாம குடும்ப உறவை பேண வேண்டும் என்றால் அந்த கண்டுகொள்ளாமை என்ற பண்பு நம்மகிட்ட பல நேரங்கள்ல இருந்தாகணும். அந்த கண்டுகொள்ளாமை என்பது இருக்கும்போது நாம் குடும்ப உறவில் நிலைத்திருக்க முடியும். அப்ப ரெண்டு விஷயம், அட்ஜஸ்ட்மெண்ட், கேர், டோன்ட் கேர் பாலிசி. இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா குடும்ப உறவை ஈஸியா சேர்ந்து வாழலாம். அப்ப நாம இந்த விஷயத்தை நம்ம முதல்ல விளங்கணும். ஓ, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும், சில விஷயங்களை நம்ம கேர் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம புரிஞ்சாதான் நமக்கு அந்த குடும்ப உறவு என்பது நிலைத்திருக்கும். அப்ப இந்த விஷயத்தை புரியலன்னு வைங்களேன், அந்த விஷயத்தை புரியவில்லை என்றால் எல்லாம் சரிதான் அஜர்த்து, நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு தான், ஆனா ஒரே பலாயா தானே வந்துட்டு இருக்கு, ஒரே பிரச்சனையா தானே வந்துட்டு இருக்கு, சேர்ந்து வாழ முடியலையே. இது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. வரத்தான் செய்யும், முசீபத்து வரத்தான் செய்யும், பலா வரத்தான் செய்யும். அந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும்? ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன். என்ன செய்யணும்? அட்ஜஸ்ட்மெண்ட், டோன்ட் கேர் பாலிசி. அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, அனுசரிச்சு போங்க, அனுசரிச்சுக்குங்க, ஏதோ ஒன்னா அனுசரிச்சு போங்க. அதே போல கண்டுகொள்ளாம இருந்துருங்க. அப்ப இந்த ரெண்டு விஷயம் குடும்ப உறவில் ரொம்ப முக்கியமானது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் அப்ப குடும்ப உறவு தொடர்பான நிறைய செய்திகள் இருந்தாலும் ஒவ்வொரு உறவோடு, தாய் தந்தையோடு எப்படி நடந்து கொள்வது, கணவன் மனைவியோடு உறவுல எப்படி நடந்து கொள்வது, சகோதரன் சகோதரியோடு உறவில் எப்படி நடந்து கொள்வது, இன்ஷா அல்லாஹ் இதை நாளை அமர்விலே பார்க்கலாம். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்